தங்கராஜுக்கு நம்ம ரேவதி வச்ச ஆப்பு செம சூப்பர் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்புறவுகளே. அழகே அழகில் அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வா. தங்கராஜை அவங்க அம்மா கிட்ட ரேவதி வசமாக மாட்டி விட்டுறாங்க. தங்கராஜ் அவங்க அம்மா காலில் விழுந்து கதறாங்க, அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைம்மா அப்படின்ட்டு. ஆனால் தங்கராஜோட அம்மா சமாதானமே ஆகலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், இப்படியெல்லாம் பேசிட்டியடா, உன் அப்பாவை நான் பேசியே கொன்னுட்டேனா, விட்டா நான் தான் அவரை தலையில் கல்லை போட்டு கொன்னேன்னு சொல்லிட்டு நீ எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவ போலையே, நீ இப்படியெல்லாம் சொல்லுவ அப்படின்ட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல அப்படின்ட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க. தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவருமே அவங்க அம்மாவை காலில் விழுந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலுமே காரி துப்பிட்டு தங்கராஜோட அம்மா ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ரூமில் போயிட்டு நம்ம ரேவதி குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அவங்களும் ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. போயிட்டு தங்கராஜ் இருந்துக்கிட்டு ரேவதியை பிடிச்சி திட்டுறாங்க. எதுக்காக நீ அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அப்படின்ட்டு கேட்கும்போது, எந்த விஷயங்க, எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா, வேணும்னு தானே பண்ண, அங்கே உன் அம்மா அப்பா கிட்ட உன்னை மாட்டி விட்டுட்டேன் அப்படின்ட்டு தானே இங்கே என் அம்மா கிட்ட என்னை இப்படி வசமாக மாட்டி விட்டு பிரச்சனையை இழுத்து வச்சுட்ட அப்படின்ட்டு கேட்கும்போது ரேவதி அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. அது எப்படிங்க, உங்களுக்கு வந்தால் பிளட்டு, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, இதே மாதிரி தானே ஏன் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் நான் சொன்ன விஷயத்த சொல்லும்போது என்னோட மனசு வலிச்சிருக்கும், அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அதை கொஞ்சமாச்சும் நீங்கள் நினச்சிருந்தா அப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பீங்களா, அந்த வலி உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்டு தங்கராஜுக்கு பயங்கர கோவம் வருது. எவ்வளோ திமிரு தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவ அப்படின்ட்டு ரேவதி அடிக்கிறதுக்காக தங்கராஜு கை ஓங்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க, எல்லா டைமும் இந்த ரேவதி வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பா அப்படின்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்ட்டு சரியான பதிலடி கொடுத்துட்டு நம்ம ரேவதி பேசாமல் படுத்துக்கிறாங்க. இங்கே தங்கராஜுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. என்ன வர வர இவ இப்படியெல்லாம் மாறிட்டு வரா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டா நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கெலாம் அப்படின்ட்டு தங்கராஜுக்கு பயங்கர டென்ஷன் தான் ஆகுது. மாப்பிள்ளை என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லியிருந்துருக்கக்கூடாது, ரேவதி அவரை நம்பி தானே சொல்லியிருப்பா அப்படின்ட்டு இங்கே ராஜலட்சுமி கிட்ட ராகவன் சொன்ன விஷயத்த கேட்டு நம்ம மலருக்கு அப்புறம் பாக்கியராஜுக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி தான் 2 பேருமே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாமா கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. உண்மையாகவே மாமா மாஸ் காட்டிட்டாரு. எப்போதுமே மருமகன் சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பார். இப்போது முதல் முறையாக அவர் பண்ணது தப்பு அப்படின்ட்டு மாமா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம மலர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் மலர், இதை நான் கூட எதிர்பார்க்கல. எனக்கு நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணதே இல்லை, பரவாயில்ல உங்கள் தங்கச்சிக்கு சப்போர்ட் ஆவாச்சும் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு நம்ம மலர் சொல்கிறாங்க. என்ன மலர் இப்படியெல்லாம் பேசுகிற, உண்மை தானே சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லலைல அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, என்ன 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைங்க சும்மா தான் பேசிகிட்டு இருக்கிறோம், என்ன தான் இருந்தாலும் தங்கராஜ் அண்ணன் அப்படிலாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, பாவம் இல்லையா ரேவதி, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்க வேணாமா, அவருக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்கத்த அப்படின்ட்டு நம்ம மலர் 2-3 பிட்டை போட்டு விட்டுட்டு கிளம்பிடுறாங்க ரூமுக்கு. இங்கே ராஜலட்சுமி அப்படியே மண்டை குழம்பி போயிருக்கிறாங்க. உண்மையாகவே மாப்பிள்ளைக்கு நம்ம மேலே பாசம் இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. இங்கே மதி பயங்கரமாக ரூமில் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. மதி பக்கத்தில் நைஸாக போயிட்டு சுரேஷ் உட்கார்றாரு. மதிக்கிட்டையும் பேச்சு கொடுக்குறாரு. என்ன மதி, என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது மதி இருந்துக்கிட்டு, ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நடந்த விஷயத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் அப்படியே மெதுவாக நம்ம மதியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு மதி, நடந்த விஷயத்த நீ மறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அதிலிருந்து நீ வெளியே வா, அதுதான் நல்லது, இப்படியே அதையே நினச்சிக்கிட்டு நீ இருந்தனா கண்டிப்பாக அது
உனக்கு ரொம்பவே கஷ்டத்த தான் தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மதி அப்படியே அழுகுறாங்க. என்னால் சத்தியமாக முடியவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் சுரேஷ் மதியை சமாதானப்படுத்துகிறாங்க. தான் தோளில் சாய்ச்சிக்கிட்டு, மதி ஃபீல் பண்ணாத மதி, உன்னை நான் எப்போதுமே திமிரா ஸ்ட்ராங்காக தான் பார்த்துருக்குறேன். நீ இப்படியெல்லாம் அழுகிறத பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் தங்கராஜ் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இதுதான் நல்ல வாய்ப்போ! நம்ம மதி கூட இந்த டைமில் ஒன்று சேரலாமா அப்படின்னு தான் நினச்சி மதியை அப்படியே பக்கத்தில் கொண்டு வராங்க. அப்படியே மதிக்கு முத்தம் கொடுக்க போகிறாரு சுரேஷு. இங்கே மதி அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தள்ளி போயிடுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லை கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். இதுதான் உங்கள் ஊரில் எமோஷ்னலா? நான் கூட கொஞ்சம் நேரத்தில் என்னமோ நினச்சிட்டேன். ரொம்பவே நல்ல விதமாக உங்களை நினச்சிட்டேன். உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடச்சா கூட அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறீங்களா? இவ்வளோ கேவலமான கேரக்டரா நீங்கள் அப்படின்ட்டு நம்ம மதி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. உடனே சுரேஷுக்கு கோவம் வந்துடுது. என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற? நான் என்ன ரோட்டில் போகிறவனா? உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் தானே. அப்புறம் என்ன, நம்ம வாழ்க்கையை இன்னும் நம்ம வாழ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் நமக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸு. நம்ம சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் எதுக்கு நமக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது சரிங்களா? என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயுமே இப்போது அண்டர்ஸ்டாண்டே இல்லை. அதுவும் இந்த மாதிரி டைமில் என்கிட்ட இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறீங்களே, எனக்கு எவ்வளோ மனசு வலிக்குது தெரியுமா? அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் சுரேஷுக்குமே தான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இங்கே நம்ம மதிக்கிட்டேயுமே சாரி கேட்குறாங்க. ஏதோ முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன். என் மாமா சொல்கிறத கேட்டு நான் இந்த மாதிரி அடிக்கடி உங்ககிட்ட நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சிடு மதி அப்படின்ட்டு மதி கால்லையே நம்ம சுரேஷு விழுந்துடுறாரு. மதியுமே பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ராஜலட்சுமி கொஞ்சம் கூட ஒரு மேனஸே இல்லாமல் கதவை தட்டாமல் கூட திறந்து வராங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த ராஜலட்சுமிக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. டேய் சுரேஷு, என்னடா பண்ணிகிட்ருக்கிற? போயும் போய் இவ காலில் விழுந்துட்டுருக்கிற. வெளியே தான் அப்படியே வீரா காட்டிக்கிற, ஆனால் ரூம்குள்ளே இப்படி இவ காலடியில் கிடக்குறியடா சுரேஷு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாக்கியராஜு கூட இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாதுடா. இவ என்னை எப்படியெல்லாம் பேசினா அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. இங்கே தலையில் அடிச்சுக்கிட்டு ராஜலட்சுமி போயிட்டு சேரில் உட்காந்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் யாருக்கிட்ட சொல்ல, எங்கே போய் சொல்ல அப்படின்ட்டு. ராகவன் மற்ற எல்லாருமே வராங்க. இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு ராஜலட்சுமியை சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்குற? நீங்கள் தூங்கலையா? நைட்டு இந்த மாதிரி டைமில் போயிட்டு இப்படி அழுதுட்டுருக்குறீங்களே அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமாடா, நீ பண்ண வேலைக்கு நான் சந்தோஷமாக படணும். எதுக்காகடா நீ அவள் காலில் விழுந்த? சொல்லுடா அப்படின்ட்டு கேட்கும்போது, அதை நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? அது வேற ஒரு விஷயமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உனக்கு இந்த அம்மாவை விட அவள் தானே முக்கியம். அப்படி என்னடா அவள் உன்னை மயக்குனா? கொஞ்ச நாள்லையே அவளுக்காக என்ன கூட நீ அடிக்க ஆரம்பிச்சிருவேல, என் பேச்சை இனிமேல் நீ கேட்க மாட்டேல அப்படின்ட்டு ரொம்பவே கேவலமாக ராஜலட்சுமி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மலர் ராஜலட்சுமி புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே மதிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போது ராகவன் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்டு ராஜலட்சுமியை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்ருக்கிற? எப்போ பார்த்தாலும் எதனாலும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருப்பியா? என்ன நடந்துச்சு? இப்போ எதுக்கு நீ ஒப்பாரி வச்சிட்ருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது, ஏங்க அந்த மதி காலில் ரூம்குள்ளே விழுகிறாங்க இந்த சுரேஷு. இவனை நம்ம அப்படியாங்க வளர்த்தோம்? ஒரு பொண்ணு காலில் போய் விழுகலாமா அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே ராகவன் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற பெல்ட்டை வச்சு ராஜலட்சுமியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் நீ எதுக்கு போயிட்டு பார்க்குற? அவன் என்ன நம்ம எல்லாரும் இருக்கும்போதா அவன் பொண்டாட்டி காலில் விழுந்தா நம்ம குத்த சொல்கிறதுக்கு? அவங்க ரூம்குள்ளே என்னன்னாலும் பண்ணுவாங்க. அதை எப்படி நீ கேட்க முடியும்? அவங்க புருஷன் பொண்டாட்டி சரியா? கொஞ்சமாச்சும் அதை யோசிச்சு பேசு. எப்போவும் பிள்ளையாவே இருக்கணும் அப்படின்ட்டு நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு நாடகத்தை போட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, ராஜலட்சுமிக்கு மிகப்பெரிய இடி தலையில் இறங்கின மாதிரி இருக்குது. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு, வாயை மூடிட்டு ரூம்குள்ளே போ. இல்லைன்னா ஓங்கின பெல்ட்டை கண்டிப்பாக
கீழே இறக்க மாட்டேன். அப்படியே உன் முதுகுலயே 2 போடு போட்டுருவேன்." அப்படின்ட்டு சொல்லவுமே வாய மூடிட்டு ராஜலட்சுமி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க மதியுமே ஃபீல் பண்ணிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. நம்ம மலர் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அ அங்கே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, "என்ன மலரு, உன் முகத்துல இத்தனை பல்ப் எரியுது?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்க மலர் இருந்துக்கிட்டு, "அப்புறம் இருக்காதா? எப்படிங்க உங்க அம்மா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க? புருஷன் பொண்டாட்டி கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருந்துறக்கூடாதே? உங்க அம்மாவுக்கு பொறுக்கவே பொறுக்காது. எப்போதுமே அவங்க பெத்த பிள்ளைங்க அவங்க காலடியிலேயே அவங்க பேச்சை கேட்டு இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க." அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராஜலட்சுமிக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.